இதுதான் தாய் கழகம் அப்படின்னு அவரு எத வச்சு சொல்றாரு அதிமுகவையும் சார்? திமுகவையும் நிராகரித்து தான் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுவே இவர்களுக்குள்ள இருக்கிற அரசியல் புரிதல் பிரச்சனை. புஷி ஆனந்த் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் வெகு தீவிரமான விஜய் விசுவாசி அவர். அதே போன்று கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுல புஷி ஆனந்த் அடிச்சுக்க முடியாது. எல்லோருமே யார் ஏற்பாட்டில் வர்றாங்கன்னா இவர்கள் ஆதவ், மற்றவர்கள் செங்கோட்டையன், ஆதவ் இவர்களுடைய கூட்டு ஏற்பாடு தான் உள்ள வர்றாங்க. இது தாவேகாவுடைய அடையாளத்தை அழித்து விடுன்னு புஷிக்கு நல்லா தெரியும். இது முஸ்லீம் லீக் எந்த காலத்திலையும் இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு சின்ன போராட்டத்தை கூட தமிழ்நாட்டில் முன்னெடுத்தது இல்லை. ஒரு சின்ன துரும்ப கூட கிழிப்பட்டதில்லை. மேலிருந்து வந்த அழுத்தம் தான் அதுக்கு அதுதான் காரணம்ன்றீங்களா? காரணம். நீங்க தேசிய அந்த கட்சிகள் மேல இருந்து ஆர்டர் வரலன்னா இவர்கள் இப்போவும் திமுக கூட்டணி இருந்திருப்பாங்க. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும். ஒரு கட்சிக்கு ராஜ்யசபால ஒரு பிரதிநிதி கிடைக்குது, நம்ம கட்சியிலேருந்து யாராவது அனுப்பலான்றப்போ விஜய் மட்டும் ஒத்துக்கலையா? நீ எங்க கட்சியுடைய கொள்கை, இந்த அரசுடைய கொள்கையெல்லாம் நீ பேசக்கூடாது. வக்பு திருத்த அது என்ன பிரச்சனைனா அப்படி சொல்லக்கூடிய இடத்துல தாவேகா இருக்காங்களா சார்? இவங்க தயவுல ஆட்சி நடத்தும் நல்லா பொழுது புரிஞ்சுங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை முடிச்சுட்டு 3 நாள் சுற்றுப்பயணம் டெல்லியில முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியில கொல்லூர் மூகாம்பிகை கோவில், இது எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க அவரு வழிபட்டுட்டு வரப்போறதா நமக்கு செய்திகள் வந்திருக்கு. அதிமுக தான் நாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 90% அதிமுகவினர் எங்களுடன் இணைந்து விட்டார், இதுதான் தாய் கழகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே ஒரு தன்னை அதிமுகவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுமா? இப்போ எம்ஜிஆர் போன்று அப்படின்னு இவர் போகிறது எம்ஜிஆரை பிரதிபலிக்கிறாரா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. அது யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால் அவர் அங்கே போகிறாரு. அவர் தீவிர சாய்பாபா பக்தர். ஷீரடி சாய்பாபா தேர்தலுக்கு முன்னாடி கூட கடைசியாக அவர் அங்கே தான் போயிருப்பார். அவர் தீவிர தேர்தலுக்கு பிறகு சார், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி தீவிர அவருடைய மத பற்றாளர். தினமும் பைபிள் படிக்கிறதுலாம் அவருக்கு வழக்கம், இவருக்கு விஜய்க்கு. அதனால் அவர் எல்லா மதத்தோடு கலந்துருக்காரு. நல்ல விஷயந்தான் இது. ஒன்று இங்கே அங்கே வேறு சில இஸ்லாமிய சார்ந்த அதாவது தர்கா மேலே கூட நாளைக்கு அஜ்மீர் தர்கா கூட போவார், சொல்ல முடியாது. சரி, இப்போ நிதி ஆயோக் மீட்டிங் முடிச்சு முதல்வர் அவர்கள் வந்திருக்காரு. அதில் பேசப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிகளும் என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை எடுப்பாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களையே தான் நீட்சியாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை வரவேற்கவும் செஞ்சிருக்காங்க. இப்போ அதை தவிர்த்து இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னாக்கா கூட்டணி கணக்குகள் கம்ப்ளீட்டாக மாறினது நமக்கு தெரியுது. யாரெல்லாம் வெறும் நாங்கள் ஆதரவு மட்டும்தான் சொன்னாங்களோ அவங்க எல்லாமே இப்போ திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் அந்த நிலைப்பாடை எடுத்தது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாமே லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு இவங்க தயாராகிறாங்களா? திமுக தனிமைப்படுத்தப்பட்டு இங்க இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் தான் இந்த அறிவிப்புகள், இன்டர்வியூஸ் எல்லாமேவா? முதல்ல தாவேகாக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு ஆதவ் சொல்றது. நீங்க கூட போன கேள்வி கேட்டீங்க. ஆமா, அது மிக மிக தவறான ஒன்று. இதுதான் தாய் கழகம் அப்படின்னு அவரு எதை வச்சு அதிமுகவையும் திமுகவையும் நிராகரித்து தான் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுவே இவர்களுக்குள்ள இருக்கிற அரசியல் புரிதல் பிரச்சனை. தாவேகால அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போட்டியில் ஆதவ் போன்றவர்கள் நாசுக்காக இப்படி ஒரு இதை சொல்லிக்கிட்டு மாற்றுக் கட்சியிலேருந்து ஆட்களை உள்ளே சேர்த்துக்கிட்டு கட்சியை தங்களுக்கு கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா தாவேகாவுக்கு தான் வாக்கு விழுந்தது. தாவேகா தனித்து விடப்பட்டது. தாவேகா 108 இடங்களை ஜெயிச்சிருக்கு. 2 திராவிட கட்சிகளையும் கூட்டினா கூட தாவேகா ஜாஸ்தி. அதில் பலரும் வாய்ப்பை இழந்திருக்காங்க. அவர்கள் அந்த விசிலு விஜய் இதுக்கு தான் ஓட்டு. இதில் தோற்று போய் தங்களுடைய வாய்ப்புக்காக அற்று குளத்து அறுபறவைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்த பறவைகளுக்கு இடம் கொடுத்துட்டு இந்த பறவைகளால தான் அந்த சோலை இப்படி இருக்குன்னு ஆதவ் சொல்லிக்கிட்டு இருக்கார்.
அது என்னன்னா, அதிகாரத்தை யார் பக்கம் வச்சுக்கிறது? கட்சி யார் பக்கம் வச்சுக்கிறது? கட்சி அடிப்படையில புஷி கையில இருக்குது. புஷி ஆனந்த் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், வெகு தீவிரமான விஜய் விசுவாசி அவர். அதே போன்று கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுல புஷி ஆனந்த அடிச்சுக்க முடியாது. எந்த ஒரு ஒரு கோடியில இருக்கிற ஒரு வட்டச் செயலாளர் கூட புஷிக்கு எதிரா யோசிக்க மாட்டான். அந்த மாரி வச்சிருக்கிற புஷி, அந்த இருக்கிறதுனால தான் விஜய் கொஞ்சம் ஈஸியா இயங்க முடியுது. கட்சி புஷி ஆனந்த் கையில இருந்தாலும், புஷி ஆனந்த் விஜய் மேல அவ்வளோ ஒரு விசுவாசி. அதே போன்று விஜய் புஷி ஆனந்த மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு இத உடைக்கிறதுல ஆரம்பத்துல இருந்தே ஆதவ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஆனா ஆதவ் அவர்களோட நிலைப்பாட்டுக்கு விஜய் அவர்கள் கிட்ட இருந்து ஆதரவு வரா மாரி தானே தெரியுது. அதனால தானே இது எல்லாமே நடக்குது. ஒரு தலைவன் பலரையும் கையில வச்சுக்குவாங்க. புஷி ஆனந்த் பார்ட்டி அவருக்குரிய மரியாதை. ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காரு. ஒரு வசதி படைத்தவர். சில விஷயங்களை அவர் முன்னின்று பேட்டி கொடுக்கறது, பல விஷயங்கள் பண்றாரு. அவரும் தேவை. அதனால அவர வச்சிருக்காரு. அவருக்குரிய மரியாதை அவருக்கு, இவருக்குரிய மரியாதை இவருக்கு. நான் சொல்ல வருவது இவர்களுக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள். இது விஜய்க்கு கோல்டு வார்ன்னு இது சொல்லலாமா? என்னைக்கு விஜய்க்கு தெரிய வருதோ, ஆனா இன்ன வரைக்கும் புஷி தான் பிரதானன்றத விஜய் திரும்ப திரும்ப பண்றாப்புல. நீங்க அவங்க 3 பேர் இங்க சேர்ந்த உடனே அதிமுக எம்எல்ஏக்கள் புஷி கிட்ட தான் போய் சேர்ந்து இது பண்ணோன்னு ஆர்டர் வந்தோனே புஷி கிட்ட போய் சேர்ந்து கார்டு வாங்குறாங்க. இப்ப சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே புஷி கிட்ட தான் போய் சேரணும். ஆனா இவர்கள் எல்லோருமே யார் ஏற்பாட்டுல வர்றாங்கன்னா, இவர்கள் ஆதவ், மற்றவர்கள் செங்கோட்டையன், ஆதவ் இவர்களுடைய கூட்டு ஏற்பாடு தான் உள்ள வர்றாங்க. இது தாவேகாவுடைய அடையாளத்தை அழித்து விடும்னு புஷிக்கு நல்லா தெரியும். அதனால புஷி அந்த விஷயத்துல உறுதியா இருக்காரு. இந்த பனிப்போர் வெளியில தெரியல. நம்மளுக்கெல்லாம் தெரியுது. உள்ள இருந்து வர தகவல்னால நான் இதெல்லாம் பேசுறேன். இந்த பனிப்போர் நீடிக்குமா? நின்று விடுமா? அல்லது யார் மீதாவது நடவடிக்கை வருமான்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது காலத்துடைய கையில இருக்குது. ஆனால் நம்ம தாவேகாவுக்கு சொல்ல வேண்டியது, நீங்க யார் தயவும் இல்லாம ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் தான் உங்களை இந்த அளவுக்கு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அவர்களை அதுல தேர்தல்ல தோத்தவங்க, ஒதுக்கப்பட்டவர்கள், இப்ப புதுசா ஒருத்தர் வராரு. கூப்பா கிருஷ்ணா வராரு. அவர் பையனுக்கும் வாய்ப்பு. வெல்லமண்டி நடராஜன் வராரு. அவர் பையனுக்கும் வாய்ப்பு. இப்ப இந்த மாரி வரும்பொழுது, அங்கே கட்சிக்காக உழைத்த அவர்கள் நிலை என்ன? இது ஒவ்வொன்னா போனா இன்னொரு திமுகவா மாறுறீங்களா? திமுகல இதுதான் பிரச்சனை. 1 குடும்பம். 2வது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த அதிமுகலேருந்து வந்த ஒரு ஃபுல் டாமினேஷன். அப்ப அடிப்படை திமுக தொண்டன் கீழ இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இப்படி இருந்தான். திமுக இன்னைக்கு தோற்றதற்கு முக்கிய காரணங்கள் அது ஒன்று. தாவேகாவ அதை நோக்கி நகர்த்தப் போறீங்களா? அப்படின்ற கேள்வி வருது. அதனால இது ஒரு பக்கம். திமுகவ பத்தி நீங்க கேட்கறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சாதாரண ஒரு இது. நேத்து உட்காந்துட்டு ஊடகங்கள் நேத்து தான் கண்டுபிடிச்ச மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னைக்கு ஒரு 20 நாளு மே 10 மே 10ஆ? அப்பத்துலேருந்து நாங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா, நீங்க எங்க ஸ்ட்ராங் ஆகுதுன்றது தான் முக்கியம். எப்படி ஸ்ட்ராங் ஆகுது? நீங்க சண்முகத்துக்கும், அ முத்தரசனுக்கும் நீங்க வீரபாண்டியன் பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. முத்தரசனுக்கும், கே. பாலகிருஷ்ணன் போன்ற இங்க தமிழக தலைவர்கள் எல்லோருமே, இவர்களுடைய அந்த மார்க்சிய நிலைப்பாட்டை விட்டு மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. இவர்கள் எப்பவோ திமுகல உள்ள இடதுசாரி அணியா மாறிட்டாங்க. இவர்கள் யாருக்குமே திமுக விட்டு வருவதற்கு ஆசை, அது எண்ணமே இல்ல. இவர்கள் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி விஜய் விமர்சனம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியாக இல்லாமல் அதையும் தாண்டி திமுக பாணியில் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. மார்க்சிஸ்டுகள் பார்வை எப்படி இருக்கணும்னா, ஒரு கட்சி, ஒரு புதிதாக வருகிற கட்சி ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்றால், இந்த முதலாளித்துவ இதில அதை எப்படி பயன்படுத்த முடியும்? அந்த வேலைய பண்ணல. குறைந்தபட்சம் விஜய்ட்ட பேசக்கூட இல்ல இவங்க. விஜய கையில எடுக்கிற வேலைய கூட பண்ணல. இதே அந்த 90ஸ்ல இருந்திருந்தா கையில எடுத்திருப்பாங்க. நீங்க வரலாறு வேணும்னா எம்ஜிஆர், வைகோ இந்த மாரி பல இத நான் சொல்ல முடியும். அப்ப அவர்கள் திமுகவுடைய இடதுசாரி அணி. விசிக சொல்லவே வேணாம். திரும்பவே நெனச்சா கூட வெளிய வர முடியாத சூழ்நிலை இருந்தது. போறதா இருந்தா நீங்க மட்டும் போய்க்கங்கன்ற மாரி இருந்தது. ஆ முஸ்லீம் லீக் சொல்லவே வேணாம். அவர்களுக்கு தேவை வக்ஃப் போர்டு பிளஸ் மற்ற விஷயங்கள் இருந்தா போதும். இது முஸ்லீம் லீக் எந்த காலத்திலயும் இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு சின்ன போராட்டத்த கூட தமிழ்நாட்டுல முன்னெடுத்தது இல்லை. ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட்டதில்ல. ஆனால் இஸ்லாமியர்கள் பெயரை வைத்துக்கொண்டு என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அனுபவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வக்ஃப் போர்டு. இதுல இந்த காட்சி மாறுனோன்ன முக்கியமான ரோல் பண்ணது ராகுல் காந்தி, காங்கிரஸ். காங்கிரஸ் போன உடனே இங்க சூழ்நிலை மாறுது. ஆனாலும் பாஜக மேல இருந்து திமுக, அதிமுகவை சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க.
இந்த இடத்துல தான் ராகுல் ரோலு. அவர்கள் இடதுசாரி தலைவர்கள்ட்ட டெல்லியில பேசி இவர்களை வலுக்கட்டாயமாக இங்க கூட்டு வராங்க. இவர்கள் யாருக்கும் இஷ்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப வந்து எல்லாருடைய மனநிலையும் கம்ப்ளீட்டா மாறினது தெரியுது இல்லையா? ஆமா, இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கல்ல. இன்னொன்னு இவர்கள் நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது. எங்களிடம் கேட்டுவிட்டு தான் இதெல்லாம் இல்ல சொன்னீங்கல்ல. அதுவும் உண்மைதானே. இதெல்லாம் சொன்னீங்கல்ல. எல்லாருமே அப்புறம் ஏன் சொன்னது தானே. திட்டுனீங்க? அப்புறம் ஏன் திட்டுனீங்க போறவங்களெல்லாம்? ம். துரோகிகள். ஏன் இல்ல திட்டுறீங்க? அவங்க பெரும் அளவுக்கு திட்டினது காங்கிரஸ் தானே சார் இருக்கிறதுலயே. திருமாவளவன திட்டலையா? விசிகாவ? திருமாவளவன் அவர்கள் ஆமா ஆட்சியில பங்கேற்கிற சூழல் வரும்பொழுது பிரச்சனை வந்தது. அதுக்கு முன்னாடி ஏங்க உங்கள விட்டு அவங்க போன அப்புறம் ஆட்சியில பங்கேற்றானா ஆத்துல குதிச்சா என்னங்க? உங்களுக்கு என்னங்க? இது என்னங்க காமெடியா இருக்குது? சண்முகம் அதோட பெரிய காமெடிலாம் பண்ணாரு. சண்முகம். இவங்க வந்து அங்க போய் ஆட்சிக்கு ஆதரவு குடுப்பாங்களாம். ஆனால் திமுக கூட்டணியில தான் இருக்காங்களாம். சொன்னாரா இல்லையா? போக போக நிலைமை எல்லாம் மாறி இடதுசாரிகள்லாம் திட்ட ஆரம்பிச்சோம்னா தான், நாங்க அந்த கூட்டணியில இல்லங்க. திமுக கூட்டணியில அப்படி ஒரு இல்லங்க. கூட்டணியே இல்லன்னு சொல்லிட்டாரு இல்லன்ட்டார். சண்முகம் அவர்கள். ஏன்னா அவர் சொல்றாருன்னா அவர்ட்ட போய் கேட்டுங்கன்ட்டார். திருமாவளவன் சோ மேல இருந்து வந்த அழுத்தம் தான் அதுக்கு அதுதான் காரணம்ன்றீங்களா? காரணம். நீங்க தேசிய அந்த கட்சிகள் மேல இருந்து ஆர்டர் வரலன்னா, இவர்கள் இப்பவும் திமுக கூட்டணியில இருந்திருப்பாங்க. திமுக, அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும். அதற்கு இவர்களை ஆதரிச்சுக்கிட்டு வழக்கம் போல இந்த படகு தள்ளுற வேலையை பண்ணியிருப்பாங்க. இது உண்மையிலேயே விஜய் அதனால தான் அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் பொழுது கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் முதல் முறையாக எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு கட்சிக்கு ராஜ்யசபாவில் ஒரு பிரதிநிதி கிடைக்குது. நம்ம கட்சியிலேருந்து யாராவது அனுப்பலான்றப்போ விஜய் மட்டும் ஒத்துக்கலையா. நமக்கு முக்கியமான நேரத்தில் கை கொடுத்தது காங்கிரஸ். அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இந்த ராஜ்யசபாவை மெயினாக பிரவீன் சக்கரவர்த்தி இந்த இணைப்பு பாலமாக இருந்தவர் செஞ்சிருக்காரு. இதை தாவேக்கால ஒருத்தர் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இதான் நடந்தது. கட்சியில் முன்னணியினருக்கு அதில் இஷ்டம் கிடையாது. நம்ம கட்சியில் அது ஒரு ஆள் போட்டோம் அப்படின்னு விஜய் மட்டுமே அதை முடிவு. அதுதானே சரியானதாகவும் இருந்திருக்கும் சார். எது? அவங்க கட்சியில இருந்து ஒருத்தரை அனுப்பி இருக்கலாம் இல்லையா? நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆளை அனுப்புறது மூலியமாக காங்கிரஸ் உறவை மேலும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, நாங்கள் மதசார்பற்றதில் தான் இருப்போம் அப்படின்னு. அதே நேரம் ஒரு முதல்வராக உங்களோட டபுள் இன்ஜின் சர்க்கார் அளவுக்கு நாங்கள் இயங்குவோன்றது தான் ஆதவ் அர்ஜுனா போய் நிதின் கட்கரியை பார்த்து நிதி வாங்கினது, இன்னும் பல நிதிகளை போய் கேட்டது. நேற்று நிதி ஆயோக் கூட்டத்தில் இவர் பேசின பேச்சு. இவர் கிட்டத்தட்ட நீ படம் போட்டு எங்கே இருக்கிறார் பார்த்தியா, எங்கேயோ ஓரமாக நிற்கிறார். அவர் ஓரமாக நிற்கிறாரு இல்லையா, அவர் பேச்சு நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவரை வரைக்கும் கவர்ந்துருக்கு. பல விஷயங்கள் ரொம்ப நாசுக்காக கொண்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டதில் திராவிட கட்சிகளுடைய நீட்சியாக இவர்கள் இருக்கிறார்கள். இது நான் திரும்ப திரும்ப விமர்சிக்கிற விஷயம். நாங்கள் மாற்றத்திற்காக வரவில்லை. சமயத்து அந்த அந்த என்ன அந்த மாறுதல் வருதோ அந்த சமயத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் இயக்கம் வர்றோம்னு அவர் விக்கிரவாண்டியில் பேசினார். அது யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில. அது ரொம்ப நுணுக்கமான வார்த்தை. அது இவர்களுக்கு மாற்று இவர்னா இதே மாதிரி இது இல்லைனா அப்படின்ற மாதிரி அது கூட இல்லை. நாங்கள் இருக்கிற பிரச்சனைக்காக நாங்கள் சொல்யூஷன் மாதிரி வர்றோம் அப்படின்னு தான் அவர் பேசினார். வக்பு திருத்த மசோதாவும் அப்படி தான். வக்போர்டு இது வரைக்கும் இருந்ததில் நான் முஸ்லீமுக்கு நிலத்தை வாரி வாரி கொடுக்குறது, லீஸு, ரெண்ட்டு, விற்கிறது, இது எல்லாத்தையும் புது சட்டம் தடுத்துச்சு. நான் முஸ்லீமுக்கே விற்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. வாடகை கூட விடக்கூடாதுன்னு சட்டம். அது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான சட்டம். வக்போர்டு நிலம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது பழைய இதில். புது சட்டத்தில் வக்போர்டு நிலம் ஒரு சின்ன 1 சென்ட் இருந்தால் கூட அது எங்கே இருக்குன்னு உங்கள் வெப்சைட்டில் போடணும். இதுக்கு முன்னாடி வக்போர்டு சொத்துக்கள் அந்த பணம் வரவுலாம் எப்படி செலவழிக்கிறாங்க, எது செலவு ஒன்றுமே தெரியாது. இவர்கள் அந்த மாதிரி வர்ற பணம் எல்லாத்தையுமே இஸ்லாமியர்களுக்கு, அதாவது ஒன்லி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சமூக பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு சட்டம். வேறு வெளியில் நீ எதுக்குமே பண்ண முடியாது. அந்த பணத்தை இது வரைக்கும் கணக்கு வழக்கு எப்படி தெரியாது. நீங்கள் கணக்கு வழக்கு உங்களுக்குலாம் தெரியாது இல்லை. ஒரு நிறுவனம்னா அதுக்கு ஆடிட்டிங் ஒன்று இருக்கும். ஆடிட்டிங்கில் இன்டர்னல் ஆடிட்டிங் ஒன்று இருக்கும். நானாக மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது ஆடிட்டிங் ஒன்று இருக்கும், இன்டர்னல் ஆடிட்டிங் ஒன்று இருக்கும். ஆடிட்டிங்கிறது இங்கே தலைவர் போனார், இங்கே பிரியாணி சாப்பிட்டாரு, அங்கே இது பண்ணார், அதுக்கு செலவு பண்ணார், இதுக்காக ஒரு இது பண்ணார், காருக்கு இது செலவு பண்ணார், டயர் 4 மாற்றினார், இப்படி வருதுன்னா இன்டர்னல் ஆடிட்டிங்கு. டயரு முன்னாடி டயர் எப்போ வாங்கினது 3 மாதம், 3 மாதத்தில் ஒரு டயர் ஏன் மாற்றுறீங்க? அப்போ மாற்றப்பட்டதா இல்லை கணக்கு எழுதிருக்குதா? இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டாருன்னா இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ செலவாச்சு, இந்த கூட்டத்துக்கான செலவை இப்படி குறைச்சிருக்கலாமே. இதுதான் இன்டர்னல் ஆடிட்டிங்.
இந்த மாதிரி இவர்கள் அந்த வக்போர்டில் ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் வைக்கணுன்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் புதிய வக்பு திருத்த மசோதாவில் இருக்குது. பழைய இதில் வந்து கவர்மெண்ட் நினச்சா வக்பு இடம் எனக்கு தேவைன்னு எடுத்துக்கலாம். புது இதில் எடுக்க முடியாது. இதனால என்ன பாதிப்பு? நல்ல ஒரு விஷயம்னா, புது இதனால இப்போ ஊபிலேயோ, மத்திய பிரதேச, ராஜஸ்தான்லேயோ வக்பு நிலம் இருக்குது. கவர்மெண்ட் வேணும்னா பிடுங்க முடியவே முடியாது. இதே பாஜக கொண்டு வரதுனால எதிர்ப்பீங்களா? இந்த இதை யாராவது படித்து பார்த்தீங்களா? அப்போ வக்பு திருத்த மசோதாவை எதிர்க்கிறேன்னு ஆதவ அர்ஜுனா கோர்ட்டுக்கு போகிறாரு. நான் இப்போ இவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த கவர்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்தா வக்பு போர்டு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு லாபத்தை நோக்கி வர்ற இஸ்லாமிய அந்த முஸ்லீம் லீக் கட்சியுடைய அமைச்சர் ஷாஜகான் சொல்றாரு, முந்தைய திமுக அரசுடைய கொள்கை தான் இந்த அரசியலும். நீங்க யாருங்க சொல்றதுக்கு? அதை சொல்ல வேண்டிய ஆளு புஷி ஆனந்தும், விஜயும். அவங்க அனுமதி இல்லாம தான் அவர் யாருக்கு சொல்லியிருப்பாருன்றீங்களா? தெரியும்? அப்படி இருந்தா அவங்க கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்கல்ல? யாருக்கு தெரியும்? பண்ணணுமா வேணாவா? நீ யாருப்பா? இங்க வா. உனக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். நீ எங்க கட்சியுடைய கொள்கை, இந்த அரசுடைய கொள்கைலாம் நீ பேசக்கூடாது. வக்பு திருத்த அது என்ன பிரச்சனைனா சார், அப்படி சொல்லக்கூடிய இடத்துல தாவேகா இருக்காங்களா சார்? இவங்க தயவுல ஆட்சி ஒண்ணு நல்லா நடத்தும் பொழுது புரிஞ்சுக்கங்க. ஒண்ணுமே இல்ல, பேச மாட்டாரு, வரமாட்டாருன்னு சொல்ற விஜய் தான் 10 மணிக்கு வந்து 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் மாறுதல் கொண்டு வர்றாரு. விஜய்னா விஜய் கிடையாதுங்க. விஜய் அந்த அதிகாரிகளை சரியா இயக்குனா போதும். நம்பிக்கையோட பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.